நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சீக்கிரம் வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இருந்தாலும் உங்க அம்மாவை பார்க்க போறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட இருந்துட்டு வா. தினம் தினம் அவங்கள போய் பார்க்கறதுக்கு உனக்கு எங்க நேரம் இருக்கு சொல்லு. இந்த பண்டிகையும் இந்த பூஜையும் இதுக்காக தானே நினைக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா கூட கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? சரிம்மா. அண்ணி, நீங்க வேணும்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. ஆனா என்னோட அனன்யா குட்டியை மட்டும் அண்ணன் கூட சீக்கிரமா அனுப்பி வச்சிருங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் இல்லனா கூட நீ நல்லா படிக்கணும், சரியா? சரி, இவளை கொடு. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாலா, என்னம்மா? ஸ்வீட் மத்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து கார்ல வை. சரிம்மா. கார்த்திக், கொஞ்சம் வாய் திறங்க. என்ன? நீங்க முதல்ல வாய் திறங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப டேப்லெட்டோட கசப்பு தெரியல இல்ல? தெரியல. இவ்ளோ ஸ்வீட்டான ரசகுல்லா ஊட்டி விட்டுருக்கேன். இப்ப ஸ்வீட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு எப்படி ஸ்மைல் வரும்? என்ன இந்த ரூம்ல தனியா விட்டுருக்கீங்க. இது இல்லாம நீ அம்மா வீட்டுக்கு வேற போற. எனக்கு எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? ஒருவேளை நாங்க போகலன்னு சொன்னா? என்ன? ஆனா எப்படி அர்ச்சனா? அந்த பூஜைக்கு நீ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன் கார்த்திக். நான் அங்க போகல. நான் இந்த ஃபங்க்ஷனை எங்க அம்மா கூட தான் கொண்டாடுவேன். அர்ச்சனா, அம்மா வீட்டுக்கு போலையா நீ? ஏமா இப்படி சொல்ற? அது பெரியப்பா, இந்த தடவை நான் இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா கூட கொண்டாட ஆசைப்படுறேன். அர்ச்சனா, இந்த வருஷ பூஜைக்கு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. ஆமாமா அர்ச்சனா, லக்ஷ்மியால இங்க வர முடியலன்னா பரவாயில்ல விடு. ஆனா என்னால நீ எதுக்கு அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கணும்? அம்மா, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க இங்க தனியா இருக்கீங்கன்றதுனால நாங்க போகலன்னு சொல்லல. நான் இங்க உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இப்பதான் நான் கல்யாணத்துல எல்லாரையும் பார்த்தேன். அத்தையும் இந்த தடவை இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட புது புது சம்பிரதாயங்களை கத்துக்குவேன். ஊஞ்சல எப்படி போடணும்னு கத்துக்குவேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனா சொல்றது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. லக்ஷ்மி வேற இங்க இல்ல. அதுவும் இல்லாம அர்ச்சனா வேற போயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல கலையே இருக்காது. கார்த்திக், நீ எதுக்கு இப்ப குறுக்க பேசுற? அர்ச்சனா பூஜைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா வேணாமா அவ முடிவு பண்ணட்டும். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். தேவையில்லாம நீ எதுக்காக அதுல மூக்க நுழைக்கிற? சரி, என்ன செய்யலாம்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். சரிங்க, நீ நல்லா தூங்கு கார்த்திக். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். கார்த்திக், கையை விடுங்க. கையை விடுங்க கார்த்திக். விடுங்க. என்ன பண்றீங்க? அர்ச்சனா, வாமா. இதோ பெரியமா வந்துட்டேன். I miss you. கார்த்திக், நீ அந்த பக்கம் தள்ளி படுத்துக்க. ஏன்னா எனக்கு இங்க படுத்தாதான் தூக்கம் வரும். பெரியப்பா, எனக்கும் ஏ ரூம்ல படுத்தாதான் தூக்கமே வரும். அதனால நான் ஏ ரூமுக்கு போய் படுத்து தூங்குறேன். சரியா? கார்த்திக், இரு கொஞ்ச நேரம் இரு. எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நாள் இங்க தூங்கு, உனக்கு பழக்கமாயிடும். சரி. மெதுவா மெதுவா. தூங்கு கார்த்திக், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. ஆனா பெரியப்பா, இப்போ வெறும் 10 மணி தான் ஆகுது. தூங்குறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும்ன்ற? கரெக்ட் கரெக்ட். ஃபோன்
சாரி. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. ஆ ஹலோ, என்ன நீ சிரிச்சு? ஒன்றும் இல்லை. என்ன இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி என் கையை பிடிச்சு இழுத்தீங்க, இப்ப என்னாச்சு சொல்லுங்க, பேசுங்க கார்த்திக். ஆ, சரி விடுங்க, நீங்க அந்த 3 வார்த்தையை சொல்லிடுங்க. என்னாச்சு எனக்கு கேட்கணும் கார்த்திக், நீங்க சொல்லலன்னு வைங்க நான் தூங்கவே மாட்டேன். தண்ணி வேணுமா கார்த்திக்? நான் வேணா எடுத்துட்டுமா? இல்ல பெரியப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதோ தொண்டையில கொஞ்சம் கிச் கிச், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளு கார்த்திக், நீயும் சீக்கிரம் தூங்கு. தூங்குறேன். ஏன் நீங்க பெரியப்பா கிட்ட போய் சொல்றீங்க? பெரியப்பா, நான் லைட் ஆஃப் பண்ணட்டுமா? உங்களுக்கு தூக்கம் வரும்ல? லைட் ஆஃப் பண்ணுப்பா, உனக்காக தான் லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். சரி. சரி கார்த்திக், இப்ப நீங்க தூங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்க போல இருக்கு. ஆமா, எப்பவுமே நீ என் பக்கத்திலே இருப்பல, இப்ப எனக்கு தூக்கமே வரும். நாளைக்கு நீங்க விரதம் இருக்க வேண்டாம், ஏன்னா நீங்க டேப்லெட் சாப்பிடணும்ல. என்னோட மெடிசனே நீதான். மெசேஜ் பண்ணது போதும், இப்ப தூங்குங்க. குட் நைட். அம்மா கிட்ட நாங்க வரமாட்டேன்னு எப்படி சொல்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூம நல்லா சுத்தம் பண்ணிட்டல்ல? ஆமா பெரியம்மா, எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். பெரியம்மா, அர்ச்சனா அக்கா வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பழைய நாட்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துரும். நல்ல வேளை நீயே போன் பண்ணிட்ட. வந்தனா போனதுல இருந்து நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரமா ஊருமா தான் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அம்மா, நிக்கில் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமாம்மா, ஆனா நாம என்ன பண்ண முடியும்? அடிக்கடி லக்ஷ்மிக்கு போன் பண்ணி பேச. இங்க பாரு அர்ச்சனா, நான் நகை கடைக்காரரை வர சொல்லிருக்கேன். அதனால நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. அம்மா, அம்மா அது வந்து லக்ஷ்மியால இங்க வர முடியாதுங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஃபங்க்ஷன் இருக்கு, அத்தை வேற இங்க இருக்காங்க, ஆனா யாருமே சந்தோஷமா இல்ல. இந்த நேரத்துல நான் அம்மா கூட இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் நான் என்ன நினைச்சேன்னா நான் இந்த தடவை இங்கே வீட்ல இருந்துடுறேனே. அம்மா,
எனக்கு நல்லா தெரியுமா நான் வரதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் என்ன பண்றது? இங்க எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு என்னால அங்க வர முடியாது. அம்மா உங்களுக்கு புரியுது இல்ல? அம்மா இத பாருங்க, எனக்கு எனக்கு அங்க வரணும்னு ஆசைதான். ஆனா நான் என்ன பண்றது? இந்த நிலைமையில என்னால அங்க வர முடியாதும்மா. ஐம் சாரிம்மா. உங்களுக்கு புரியுது இல்ல? அம்மா ஏதாவது பேசுங்க. எனக்கு போய் சொல்ல இஷ்டம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ச்சனா. நீ வருவேன்னு நாங்க எல்லாரும் ஆசையா காத்துட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணு, என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு அர்ச்சனா புகுந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன். அர்ச்சனா, இப்ப நீ எடுத்திருக்க முடிவு உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு. நான் வருத்தப்படுவேன் நீ நினைக்கவே வேண்டாம். நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே எந்த வருத்தமும் இல்ல. நீ உன்னோட புகுந்த வீட்டு ஆளுங்களோட சேர்ந்து இந்த பூஜையை நல்லபடியா கொண்டாடு. சம்பந்தி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட, அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்ல. இல்ல அம்மா, நானே என் மாமியார் கூட சேர்ந்து தானே இந்த பூஜையை பண்ண போறேன். நீயும் அதே தானே பண்ண போற. அர்ச்சனா, நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப சரியானது. நான் போனை வச்சிடுறேன். அர்ச்சனா, அர்ச்சனா இங்க பாருமா, அம்மன் சிலைய நம்ம இதெல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணலாம். வாவ்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட கூட ஒரு நல்ல லேஸ் இருக்கு, அதையும் கொடுத்துடுறேன். அதுவும் நல்லா இருக்கும். எது சரியா இருக்கும்னு நினைக்கிறியோ அதை செய். உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே செய்ய அர்ச்சனா. நாளைக்கு மட்டும் நீ இங்க இல்லைன்னா நான் இந்த பூஜையே பண்ணி அம்மா, நான் உங்க கூட இருக்க மாட்டேன் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நான் எல்லாத்துலயும் உங்க கூட இருப்பேன்னு யோசிங்க. நீ சீக்கிரமா தூங்க அர்ச்சனா. நாளைக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. நல்ல விஷயம். நம்ம வீட்டு சம்பிரதாயத்தை அர்ச்சனாவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமே அவ தானே எல்லாம் செய்யணும். அம்மா, சாப்பிட ஆரம்பிங்க. சரி, இன்னைக்கு முதல் வாய நான் என் கையால உங்களுக்கு கொடுக்கறேன். அங்க அவங்க வீட்ல லட்சுமி ஒழுங்கா சாப்பிடறாளா இல்லையான்னு கூட தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் விரதம். அவ இங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அங்க அவளால எதுவும் சொல்லக்கூட முடியாது. பொண்ணை பெத்தவங்களுக்கு பொண்ணை பத்தின கவலை எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவளை நினைச்சுக்கிட்டே இருக்காது. அவங்க வீட்டு சம்பிரதாயம், அவங்க வீட்டு கட்டுப்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவ இருந்துதான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிறா. அது மட்டும் இல்லம்மா, ரமா ஆண்டி அவளை நல்லபடியா பாத்துக்குவாங்க. லக்ஷ்மி மேல அவங்க நிறைய அன்பு வச்சிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். கார்த்திக், நீ எப்ப இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? ஏன் நான் சீக்கிரம் எந்திரிக்க கூடாதா? ஐயோ இல்லப்பா, நீ எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம். இப்போ நீ இங்க எதுக்காக வந்தேன்னு புரியல. உன் மனைவிக்கு நல்லா சாப்பாடு போடுறனா இல்லையான்னு பார்க்க வந்தியா? இல்ல, நான் எதுக்காக வந்திருக்கேன்னா உங்க மருமக எனக்கு நல்ல சாப்பாடு போடுவாளான்னு தெரிஞ்சுக்கதான். நீ இப்பவே சாப்பிட போறியா? நாள் பூரா நானும் விரதம் இருக்கணும்ல. நீங்க எல்லாம் பெரியவங்க, சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்க.
ஆனா இப்ப நல்லா சாப்பிட்டாதான் நானும் உங்களை மாதிரி சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியும். என்ன கார்த்திக், என்ன சொல்ற? நீயும் விரதம் இருக்க போறியா? ஆனா இது எதுக்காக? நீங்க எதுக்கு விரதம் இருக்கீங்க? இது இது என்ன புது சம்பிரதாயம்? அது வந்து அவ வந்து என்ன சொல்ல வரான்னா, கார்த்திக் வந்து இவன் விரதம் இருந்தான்னா 7 ஜென்மத்துக்கு அர்ச்சனா மனைவியா கிடைப்பான்னு நினைக்கிறானா? பார்வதி தேவி அந்த சிவனை அடையறதுக்காக பண்ண பூஜைக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆனா இவன் நம்ம வீட்டு சிவனை அடையறதுக்கு பூஜை பண்ண போறானா? விரதம் இருக்கணும் அவ்வளவுதானே, நீயும் விரதம் இரு. சின்ன பசங்க தயார் பண்ணிருக்கிற இந்த விரதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, உன் புருஷனுக்கு என்ன வேணும்னு பார்த்து அவனுக்கும் பரிமாறு. அக்கா, பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் சொல்லிட்டீங்களா? எப்பவோ சொல்லிட்டேன். கையை விடுங்க. இப்ப நான் தான் உனக்கு முதல்ல ஊட்டி விடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியா? அத்தை வேற இருக்காங்க, சும்மா இருங்க. இருந்தா என்ன, நீ என் ஒய்ஃப் தானே? கையை விடுங்க. ஏதாவது வேணுமாமா? அது அது ஸ்பூன் உப்பு உப்பு கம்மியா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் இதை வந்துடுறேன். அட, நீ எங்க போற கார்த்திக்? நீயாவது உட்காந்து சாப்பிடு. 2 நிமிஷத்துல வந்துடுறேன் அத்தை. சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காத. முதல்ல சாப்பிடு, அப்புறம் பாத்துக்கலாம். இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருந்தா கால் வலின்னு அதிகமாயிடும். நீ முதல்ல சாப்பிடு. போதும் தானே, எனக்கு போதும். அம்மா ராதிகா, அர்ச்சனா இங்க வரலைங்கறத நினைச்சு நாங்க எல்லாருமே வருத்தப்படுறோம். அதையே நினைச்சு நீ வருத்தப்படாத. பண்டிகையை நல்லபடியா கொண்டாடணும். ஆமாக்கா, ராகுல் பண்ண காரியத்தால எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க கூட இருக்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அந்த கடவுளுக்கு ஒரு விஷயத்துல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க 2 பேரும் உங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமை? பண்டிகை அதுவுமா நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கோமே. அர்ச்சனா இன்னைக்கு பண்ணது ரொம்ப நல்ல வேலை. ஆனா நம்ம வீடே இன்னைக்கு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. ராதிகா, நீ ஒண்ணு செய்யுமா, அர்ச்சனாவுக்கு நீ போன் பண்ணி பேசு. அப்ப ஆறுதலா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ராகுல பத்தி அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கலாம். சரி, இப்ப நீ சாப்பிடு. அக்கா, இந்தாங்க. அர்ச்சனா நம்ம வீட்ல இருக்கா, அதனாலதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீ மத்தத பத்தி எதுவும் யோசிக்காத. இன்னைக்கு பூஜை நேரத்துல அர்ச்சனா கிட்ட என்ன கேட்கணுங்கிறத யோசி. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் மருமகளை என்ன வேணாலும் கேட்கலாம்ல. என்ன கேட்கணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. அதை அர்ச்சனாவால தான் நிறைவேற்ற முடியும். பூஜை முடிஞ்சது நிச்சயமா நான் அவகிட்ட அதை கேட்பேன். உங்களுக்கு என்ன வேணுமா? என்னன்னு சொல்லுங்க.
பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேனே. அர்ச்சனா, என்னோட ஆசைய உன்னால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நான் எதை கேட்டாலும் நீ எனக்கு தருவல்ல? ஆமா கண்டிப்பா. எதுவா இருந்தாலும் நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா?